ஸோ நம்ம அர்னால்டு தம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸோட 24th எபிசோடு இது. அண்ட் இன்னைக்கு என்னோட செஸ்ட் மசில் தான் ட்ரெயின் பண்ண போறேன். ஸோ ஃபிளாட் தம்பிள் பிரஸ்ல என்னோட பிஆர் அன்லாக் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ 30 kg தூக்கி வச்சிட்டேன். தூக்கி வைக்க மட்டும் தான் செஞ்சேன். வச்சே ஒரு 5 நிமிஷம் யோசிச்சேன் போடலாமா வேணாமான்னு. அப்புறம் சடக்குன்னு படுத்து அன்லாக் பண்ணிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணல, எனக்கு புஷ் பண்ண முடியல. ஸோ செகண்ட் அட்டம்ப்ல கிளியர் ஃபார்ம்ல 8 reps அடிச்சிட்டேன். ஸோ எந்த ஒரு கோட்டுனாலும் சரி நீங்க உங்களோட பிஆர் அன்லாக் பண்ணும்போது கரெக்டா போடுவோமான்னு உங்க மேலேயே நீங்க டவுட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஒர்க் அவுட் ஃபார்மை கரெக்டா உங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறம் மைண்ட் மேனிபுலேட் பண்ணி தூக்குங்க. ஸோ உங்களால லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்து பிஆர் பண்றப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் லெவல் அப்ஸ்க்கும் என்னோட அர்னால்டு தம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எபிசோட்ஸை ஸ்கிப் பண்ணாம ரெகுலரா பார்க்கறதுக்கு இப்பவே என்ன சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என் கூட சேர்ந்து உங்களாலேயே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இதை முடிச்சுட்டு செஸ்ட்டுக்கு இன்க்ளைன்ல ஒரு வேரியன்ட், அப்புறம் டிக்ளைன்ல ஒரு வேரியன்ட், அப்புறம் கேபிள்ல ரெண்டான சூப்பர் செட் அடிச்சேன், அப்பர் ஒன்று லோவர் ஒன்று. அண்ட் ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் அப்படியே நம்ம பாய்ஸ் கூட கொஞ்சம் டாக்கிங்ஸ் போட்டுருந்தோம். அப்புறம் அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொன்னாரு. ஸோ அவருக்கு வீடியோஸ்ல எடுத்து தந்துட்டு அப்படி சில் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் செஸ்ட்டுக்கு ஃபைனலாக பட்டர்ஃப்ளைஸ் போட்டு முடிச்சுக்கிட்டேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சோன்னு எப்பவும் போல தான் பம்பெல்லாம் செக் பண்ணேன், பக்காவாக இருந்தது. ஸோ முன்ன இருந்ததுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான்னு நீங்களே இப்போ பார்த்து சொல்லுங்க கொஞ்சம். அவ்வளோதான், ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தேன். ஸோ அவங்க கூட கொஞ்சம் வெளியே ஊர் சுற்றிட்டு நைட்டு வீட்டுக்கு வரக்கே 10 மணி ஆயிடுச்சு. வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு ஃபிஷ், சிக்கனு, அப்புறம் சப்பாத்தி இது எல்லாத்தையுமே சமைச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த மீல் கூடவே 1 ஸ்கூப் ஆஃப் கிரியேட்டிவ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு முக்கியமான விஷயம், மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த சீரியஸை ஷேர் பண்ணி விடுங்க. மேபி என்னோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்ன, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.